பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஜனநாயகன், பராசக்தி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்துக்கு உங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருக்குது? இது எந்த படம் வின் ஆகும்? இது நான் சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா தாண்டி உலகமே வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன ரெக்கார்டு அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றது இந்த வேர்ல்டுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ப்ளஸ் அந்த படத்தோட ஈவெண்ட்டும் வந்து நடத்தியிருந்தாங்க. அது ஒரு ரெக்கார்டும் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸ்லி பொங்கலுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ ஜனநாயகன் படத்துக்கு தான் ரொம்பவே வந்து ஹைப் அதிகமாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கு வந்து அந்த படத்தையும் போய் பார்ப்பாங்க. பத்தாவதுக்கு இந்த படத்தை ஜனநாயகன் படத்து கூட பராசக்தியை வந்து ஒரு அரசியலாக வழிநடத்தி போயிட்டுருக்குறாங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்தை வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு வந்து கொடுக்க விடாமல், இல்லை வந்து அதுக்கு ஏதாவது காம்படிஷன் கொடுக்கணும், கொஞ்சம் வந்து இடைஞ்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பராசக்தி படத்தை வந்து ஆல்ரெடி 14 தான் வந்து ரிலீஸ் டேட் வந்து லாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஈரோட்டில் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார். அந்த பேச்சு வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே சில பேர் வந்து சொல்லிட்டாங்க, படம் வந்து 14 வந்து ரிலீஸ் இல்லை, அதுக்கு முன்னாடியே ரிலீஸு அப்படின்ட்டு. அதாவது பராசக்தி மூவி வந்து இதில் என்ன ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னா வந்து அப்போ கூட 14 சொல்லிட்டு ஜனவரி 10ஆம் தேதி தான் அவங்க வராங்க. அவங்க 14 சொன்னால் ஜனவரி 9ஆம் தேதியாக வந்திருக்கணும். ஏன்னா ஜனநாயகன் வந்து ஜனவரி 9ஆம் தேதி தான் வருது. ஜனவரி 9 பராசக்தி ரிலீஸ் பண்ணால் ஏன் வந்து 9ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா மெயின் ஸ்க்ரீன் வந்து கிடைக்காது. முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு ஹைப் வந்து தெரியாது, வந்ததே வந்து தெரியாமல் போயிடும். இதுக்கு பல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கூட வந்து நிறைய பேர் வந்து இங்கே போட்டி போட்டிருக்காங்க. யார் போட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவருடைய காம்படிட்டர் வந்து அஜித். ஆனால் அவரோட அதிகமாக நிறையா போட்டி போட்டது வந்து பிரசாந்த் போட்டி போட்டிருக்காரு, விக்ரம் போட்டி போட்டிருக்காங்க, பல டைரக்டர் சூர்யாலாம் வந்து போட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து வேலாயுதம், அப்புறம் வந்து 7ஆம் அறிவு, அந்த படம் அப்போல்லாம் வந்து போட்டிலாம் வந்து ரொம்ப ஹைப்பில் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து விஜயை வந்து பீட் பண்ணவே முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து கத்தி படத்தை கூட படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. சங்கர் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் எவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணார் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. அதாவது அந்த தீபாவளி தாண்டி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே சொன்ன கமெண்ட் என்னென்னா, இந்த படத்தை கத்தி படத்தை கூட ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த படம் நின்று இருக்காது அப்படின்றது. அந்த படம் அப்படின்றத நான் குறைச்சி சொல்லலை. அந்த படம் ஓடினதுக்கு மெயின் ரீசன் வந்து விக்ரம் அவர்களுடைய வந்து உழைப்பு மட்டுமே தான் காரணமாக இருந்துச்சு ஃபைனலாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டிகள்லாம் இருக்கும் பட்சத்தில் இப்போ பராசக்தி அப்படின்ற ஒரு படம் ரொம்ப அமரன் படத்தை தாண்டி ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர், நல்ல ஒரு கதை கண்டென்ட் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து நல்லா நிற்கும். அதை தாண்டி கொஞ்சம் சர்க்கிளாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் டவுட் தான். இதுக்கு நடுப்புற என்ன ஏப்பா வச்சு விளையாடுறீங்க அப்படின்ற ஒரு கதியில் தான் எஸ்கே அவர்கள் வந்து இருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் அவருடைய கரியர் க்ளோஸ் அப்படின்ற சொல்கிறத வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். பட் அதே நேரத்தில் அவர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொய் மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது ஒரு பட்சத்தில் வந்து உண்மை ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தனுஷ் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை துரோகம் பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் டைரக்டர் அவர்கள் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணதாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அயலான் படத்தோட ப்ரொடியூசர் அவர்கள் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இமானை விட்டுட்டேன், அவரை பற்றி வந்து நிறைய பேருக்கே தெரியும். இமான் மியூசிக் டைரக்டர், அவருக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து விஜய் அவர்கள் வந்து கோட் படத்தில் வந்து கேமியோ ரோல் கொடுத்து கையில் இருக்கிற துப்பாக்கி வேறு அவர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமாக இருக்குமோ அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி நிறைய பேர் அதை வந்து நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சேம் டைமில் நான் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். போக்கிரி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், துப்பாக்கி கன்று கீழே கிடச்சதுன்னு கொடுத்தனே அந்த கன்று என்னோட தான், புல்லட்டு கூட என் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஒரு விளையாட்டா. நான் ஏன் அந்த மீம்ஸை சொல்கிறேன் அப்படின்றது பார்க்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். விஜய் மற்ற ஒரு ஆப்பனண்ட் வராங்கன்னா ஒரு வாழ்த்து கூட சொல்லல யாருமே, படத்தை பத்தி கண்டிப்பா யாருமே. யாரே பராசக்தி டீம் அது வந்து ஆப்வியஸ்லி இருக்குதான் செய்யும். போட்டின்னு வரும்போது வந்து அதை வந்து இப்போ அந்த ஜனநாயகன் படத்தை பராசக்தி டீம் அந்த மெம்பர்ஸ் வந்து டோட்டலாக இப்போ வந்து எதிர்க்கிறது வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. காரணம் ஏன்னா விஜய் வந்து அந்த படத்தை டாப்பில் எடுத்து போய் வச்சுட்டார் மார்க்கெட்டிங் அப்படின்றது. ஏன்னா நேற்று வந்து அந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh மெம்பர்ஸ் வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கலந்துக்கிட்டதாகவும், அது ஒரு ஈவெண்ட் மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் ஆடியோ லான்ச்சாகவும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
அந்த ஆடியோ லான்ச்சில் எல்லாருமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்றது, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேசுனது, அதுக்கப்புறம் மற்ற பேர் வந்து முக்கியமாக இதுக்கு முன்னாடி அவரை டைரக்ட் பண்ண 3 முக்கிய பெரும் டைரக்டர் வந்து வந்திருந்தாங்க. அட்லி அவர்கள், அப்புறம் லோகேஷ் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து நெல்சன் அவர்கள். இதில் அதையும் ஒரு மீம்ஸாக வந்து போட்டிருந்தாங்க. இவங்க எல்லாருமே சன் குடும்பத்தில் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மீம்ஸாக வேற போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த வகையிலுமே வந்து அசைக்க முடியல. இன்னொரு வகையாக வந்து அசைக்கணும்னு பார்க்குறாங்க. என்னென்னா வந்து மங்காத்தா படத்தை வந்து ரீலீஸ் பண்ணணும்னு வந்து பார்க்குறாங்க. இதில் நான் முக்கியமாக சொல்லணும் என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து இதை சிரிப்பாங்க. காரணம் ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் விஜய் அவர்களும் சரி அவருடைய ரசிகர்களை அரசியல் படுத்திட்டு இருக்காரு. அஜித் அவர்களும் சரி அவருடைய ரசிகர்கள் வந்து கரியரை நோக்கி வந்து போகணுன்ட்டு வந்து அவர் ஒரு பக்கம் வந்து ட்ராக் எடுத்து போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் விஜய் ஃபேன்ஸும் சரி அஜித் ஃபேன்ஸும் சரி நல்ல மெச்சூர்டாக இப்போ லைஃபுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அஜித் விஎஸ் விஜய் அப்படின்னு ஒரு சண்டையை மூட்டி அது மூலயமா அரசியல் களம் காணலாம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட நடக்கவும் நடக்காது. அப்படி இருந்தாலும் நான் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கூட. இவ்வளோ ரீரிலீஸ் பண்ணுறவங்க ஒரே ஒரு ஆக்டரோட படத்தை மட்டும் ரீரிலீஸே பண்ணுறாங்க. அதை வந்து யாருமே அதை கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் உதயநிதி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண வேண்டியது தானே விஜய்க்கு அவர்களுக்கு காம்படிஷனாக? அதை பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அது அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது அவங்க வேணும்னே தான் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அது சண்டையை மூட்டி விடுறதை வந்து யாரும் வந்து நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அஜித் ஃபேன்ஸே சரி அந்த படத்தை போய் கொண்டாடினாலும் விஜய் ஃபேன்ஸும் வாங்கப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கொண்டாடலாம் அப்படின்றத ஒரு 3 நாளோ 4 நாளோ செலிப்ரேஷன் பண்ணிட்டு அழகாக வந்துடுவாங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படையப்பா ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துக்கு வந்து ரஜினி அவர்கள் வந்து என்னென்னமோ ப்ரொமோஷன்லாம் பண்ணி ரீரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ஆல்ரெடி ரீரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட கில்லி படத்தோட ஓவரால் வசூலை வந்து அந்த படத்தை பீட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அஜித் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனோ ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு கிளிப்போ அதை விடமாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். காரணம் ஏன்னா அவர் கரண்ட்டாக ஒரு படம் நடித்து ரிலீஸ் பண்ணாலே அந்த படத்துக்கு அவர் பெருசாக இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் அவர் பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணும்போது அவருக்கே நல்லா தெரியும். ஒரு சாதாரண ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஆட்களுக்கே தெரியுது அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து கண்டிப்பாகவே தெரியும். அவங்க சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் சாக்கு போக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆடியோ லான்ச்சில் வினோத் அவர்கள் வந்து மெச்சூர்டாக பேசுனதை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போகிற போக்கில் ஒரு மண்டையில் ஒரு கொட்டின மாதிரி வந்து சொல்லிட்டாரு. என்னென்னா ஜனநாயகம் படம் அப்படி இப்படி இருக்கலாம், கொஞ்சம் உள்ளே பூந்து அப்படி இப்படின்னு ஆட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யாரும் பார்த்துறாதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டார். இந்த தைரியம் வந்து பராசக்தி படத்துடைய டைரக்டர் அவங்களுக்கு வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. காரணம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே வந்து ஜனநாயகம் தான் தருவாங்க. டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வேணால் ஃபேமிலி ஆடியன்ஸோ இல்லை வந்து அந்த பொங்கல் செலிப்ரேஷன் லீவ்லேயோ வந்து பராசக்தி படத்துக்கு வந்து போவாங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்து ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிற பேரில் வார்த்தைகளை விட வேண்டாம் அப்படின்றத நல்லா யோசித்து அவங்களும் கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவாங்க. இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் போட்டியாக தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த என்னன்னு சொல்கிறது இந்த குளிரில் அவரும் வந்து குளிர் காய்றாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து பர்சனலாக தோணுது. காரணம் ஏன்னா சப்போஸ் இன்கேஸ் இந்த படம் வந்து விஜய் அவர்களோட போட்டி போட்டு கொஞ்சம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. நின்றுச்சு மீன்ஸ் கொஞ்ச நாள் ஜனநாயகன் ஈக்குவலாக இந்த படமும் ஓடிடுச்சு அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தன்னோட கரியரில் வந்து சம்பளத்தை ஏற்றிடுவார். ஒரு 10 கோடி இல்லை 20 கோடி அப்படின்றது வந்து சம்பளத்தை ஏற்றிடுவார். விஜய் அவர்கள் வந்து இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டார், இது என்னுடைய கடைசி படம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே அவர் வந்து சொல்லிட்டார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு அடுத்த பட்சத்தில் யார் பிஸ்னஸை இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்காங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து அடுத்த கட்டம் சம்பளம் வந்து அதிகமாக வாங்குறாரு. இப்போ அஜித் அவர்கள் வந்து அவர் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. கமல் அவர்கள் வந்து அவரும் அரசியலில் வந்து இறங்கிட்டார். ஸோ அதுக்கு அடுத்த பட்சத்தில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய அவர்கள் வந்து நானும் இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு நட்பாசையில் சிவகார்த்திகேயன் இருக்காரோ அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இல்லை புரியல பிரதர். ஆரம்பத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து நடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஒரு படமாக என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர்லாம் வயசில் முதிர்ந்தவங்களாம் சொல்லுவாங்க விஜய் அவர்கள் வந்து படம் நடிக்கலாம், இன்னுமே வந்து நல்லா அட்ராக்டிவாக யங் லுக்கில் தான் இருக்கார் அப்படின்றது. ஆஃப்டர் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா விஜய் அவர்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் படம் திரும்பி நடிக்கலாம் வந்துடாதீங்க.
ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஜெயிக்கணும் அப்படின்றத தோண்டி வேறு ரூட் எடுத்து நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. அந்த ரூட்லேயே நீங்கள் ஜெயிச்சுட்டே இருங்க. மக்கள் உங்கள் கூட வந்து சினிமாவில் நீங்கள் பயணம் பண்ணும்போது இருந்தாங்க. இப்போ நீங்கள் அரசியலில் பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்க கூட மக்கள் இருப்பாங்க. நீங்கள் வந்து அரசியல்லே வந்து நீங்கள் பயணம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நேத்துல இருந்து பராசக்தி இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. ம் கதை திருடிட்டாங்க, ம் திருடி எடுத்துட்டாங்க. ம் அதனால எஸ்சியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டேட் திங்கக்கிழமை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க. அதை பத்தி உங்க கருத்து? இது வந்து அந்த படத்துக்கான சின்னதாக ஒரு மார்க்கெட்டிங் ஹைப் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவகார்த்தியன் படத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ரிலீஸ் தான் வந்து பெரும்பாலும் பண்ணுவார். முக்கியமாக வந்து அந்த ஆயுத பூஜை ரிலீஸ் ஒரு வரிசையாக வந்து ஒரு 4 நாள் லீவு 5 நாள் லீவு அதில் தான் அவர் வந்து அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி வசூல் வந்து பூச்சிட்டு இருந்தார். இப்போ வந்து இந்த பராசக்தி படத்துக்கு வந்து வேறு வகையாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்னதாக இந்த கதையை வந்து திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களோ அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து இது வந்து இந்தி எதிர்ப்பு படம். இந்த இந்தி எதிர்ப்பு படத்தில் வந்து இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொன்னால் பரவாயில்ல. இவங்க வந்து நான் வந்து பாஜக எதிர்க்கிறேன், அதனால தான் இந்த இந்தி படத்தை வந்து இந்தி எதிர்ப்பு படத்தை வந்து நான் எடுக்கிறேன், ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்க திமுககாரங்க வந்து சொன்னாங்க அப்படின்னா இதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வரலாற்றில் உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியை திணிச்சது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி. ஸோ இவங்க வந்து இப்போது கரண்ட்டில் காங்கிரஸ் கட்சியை சப்போஸ் எதிர்த்தாங்கன்னா இப்போ கரண்ட்டில் இவங்க கூட கூட்டணியில் இருக்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படத்தில் உண்மையை அவங்க சொன்னாலும் சரி சிக்கல், பொய்யை சொன்னாலுமே சரி அவங்க வந்து சிக்கல். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ரொம்ப இன்டென்ஸாகவும் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இல்லைன்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா சிவகார்த்தியன் அவர்கள் வந்து அவ்வளோ இன்டென்ஸான படம் நடிக்கக்கூடிய ஆள்கட் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு விஜய் மாதிரியோ இல்லை அஜித் மாதிரியோ வயதில் முதிர்ந்தவராகவோ இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அவருக்கு வந்து கரியர் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப இன்டென்ஸாலாம் அவர் வந்து படம் பண்ணியிருக்க மாட்டார்ன்றது என்னோட ஒப்பீனியன். மேலோட்டமாக தான் இருக்கும் இந்த கதை. இந்த பொங்கல் யார் பொங்கல்? இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி பொங்கலாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து.